சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் சித்ரா பௌர்ணமி வழிபாடு பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம வழிபாடு செய்யணும்? தமிழ் மாதங்களில் சித்திரையில் வரும் பௌர்ணமிக்கு தான் சிறப்பு அதிகம். அன்றைய வழிபாடு பற்றி தான் நிறைய நாம பேசுறோம். சித்ரா பௌர்ணமி அன்று பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். சந்திரனை மனசோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்திருக்கும் சித்ரா பௌர்ணமியில் முழு சந்திரனை நாம் வழிபட்டால் நமது மனக்குழப்பங்கள் நீங்கும். சித்ரா பௌர்ணமி அன்று நாம் சித்திரகுப்தரை வழிபாடு செய்யலாம். இந்த சித்திரகுப்தர் யார்? நமது பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து வைத்திருப்பவர் தான் இவர். இவரை வழிபாடு செய்வதனால் நமது பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு சித்திரகுப்தரை வழிபாடு செய்தால் நமது பாவங்கள் குறையுமா? அப்படி கிடையாது. இனிமேல் நாம் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்குரிய மனோபாவத்தை அவர் கொடுப்பார். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபட்டு நமது பாவங்களை மன்னித்து இனிமேல் நல்ல வழியில் நடப்பதற்கு அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்யலாம். சித்ரா பௌர்ணமி அன்று நாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதும் சித்ரா பௌர்ணமி அன்றுதான். அதனால் நாம் அன்று அவருடைய தரிசனத்தையும் பெறலாம். அன்று சத்தியநாராயணன் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் சத்தியநாராயணன் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று உங்கள் குடும்ப பழக்கப்படி செய்வது நல்லது. சித்ரா பௌர்ணமி என்றால் நமக்கு முதலில் ஞாபகம் வருவது கிரிவலம் தான். பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் மிகவும் புகழ்பெற்றது. திருவண்ணாமலை ஆன்மீக மலையை சுற்றி நடப்பது நமக்கு ஒரு தெய்வீக அனுபவமாக இருக்கும். புனிதமான நாளில் எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி கிரிவலம் சென்றால் மனம் அமைதி அடையும். பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது. நம் குலத்தை காக்கும் கடவுளை அந்நாளில் கண்டிப்பாக வணங்க வேண்டும். அன்று நம் வீட்டிலேயே விளக்கேற்றி பூ பழம் வைத்து வழிபாடு செய்யலாம். சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நம் குடும்பத்தினருடன் ஒன்றாக இணைந்து நில ஒளியில் உணவு அருந்துவது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்து பிரபஞ்ச ஆற்றலோடு கூடிய இறை அருளை பெறுங்கள். மற்றொரு ஆன்மீக பதிவில் தங்களை சந்திக்கிறேன்.